ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்து எடுத்து அளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்கட்கே. இது என்ன மாதம்? சித்திரை மாதம். என்ன விசேஷம் தெரியுமோ? அதுக்கு ஜெகதாச்சாரியனான நம் சுவாமி ராமானுஜரின் திருவாவதாரம் நடந்த மாதம். எப்போ அவதாரம் பண்ணாராம்? சித்திரையில் செய்ய திருவாதிரை. இந்த திருவாதிரையை, சித்திரை திருவாதிரை எப்படி கொண்டாடணும் தெரியுமோ? நம் ஒவ்வொருத்தரும் கோலாகலத்தோடும் நன்றி உணர்வோடும் எல்லாத்துக்கும் மேலே பக்தியோடையும் கொண்டாடணும். அப்படிப்பட்ட திருநன்னாள். இந்த திருநன்னாளை முன்னிட்டு எல்லா கோவில்கள்லேயும் திருக்கோயில்கள்லாம் அவதார உற்சவம், ராமானுஜரனுடைய அவதார உற்சவம் ஆரம்பித்து கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. நம்மளும் அந்த மகான, அந்த ஞான பண்டிதரை, ஜெகதாச்சாரியனை ஸ்மரிக்கணும். எப்படியா? அவருடைய சரித்திரத்தையோ இல்லை அவருடைய சிஷ்யர்களுடைய சரித்திரத்தையோ ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தையோ ஸ்மரித்து அவரையும் ஸ்மரிக்கணும். அதனால் எங்கள் கதியே ராமானுஜ முனியே என்ற தலைப்பில் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அவர் மேலே வச்சிருந்த அபிமானம், பக்தி, பிணைப்பு, இதெல்லாம் அந்த சிஷ்யர்கள் வாழ்க்கையில் நடந்த சிற்சில சம்பவங்கள். அதை மட்டும் எடுத்துட்டு அனுபவிப்போம். எப்படிப்பட்டவர் ராமானுஜர்? நம் சுவாமி ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் அப்படின்னு அன்பா அப்படி அழைக்கிறோமே நம் ராமானுஜரை. அவர் எப்படிப்பட்டவர்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தேசிக பிரபந்தத்தில் அமிர்த சுவாதினி அப்படின்னு ஒரு பிரபந்தம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதில் ஒரு பாசுரம்: அலர்ந்த அம்புயத்திருந்து தேனருந்தி இன்னகல் அல்குலார செய்தடைந்த நடைகொளாது அனமெனோ நலம் தவிர்ந்ததால் அது என் கொள் நாவின் வீரிழந்ததால் நானங்கு நாத தந்த நாவின் வீரிழந்ததன் சலம் தவிர்ந்து வாது செய்த சாடி ஸ்வாது செய்து சாடி மூண்ட மிண்டரை சரிவிலேன் எனக்கனை துரைத்தயதி ராசதம் வலம் தரும் கை நாயனார் வளை குசைந்த கீர்த்தியால் வாரி பாலதாமதென்று மாசில் வாழி வாழியே, மாசில் வாழி வாழியே. என்ன சொல்கிறது இந்த பாசுரம்? ஒரு பொய்கை கரையா, அங்கே 2 பேர் உட்காந்து பேசின்னு இருக்காளாம். அந்த பொய்கையில் என்ன பண்ணுறதா, ஒரு அன்னம் போயின்னு இருக்கான். என்ன பண்ணுறதா அந்த அன்னம்? தாமரை பூவிலே அமர்ந்து தேன் அருந்தவில்லையா? அழகிய பெண்களை பார்த்து அப்படியே நடக்கும்னு சொல்வாளே, அண்ணன் நடை அப்படின்னு சொல்கிறாளே, அந்த நடையும் நடக்கலையா? அதை பார்த்து முதலாம் அவர் சொல்கிறாராம், என்ன இந்த அன்னம் இவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு 2ஆம் அவர் சொன்னாராம், ஏன் தெரியுமோ? அது தன்னோட பெருமையை இழந்துடுத்து அப்படின்னு. அவனே முதல்ல கேள்வி கேட்டவர் சொன்னாராம், அது என்ன பெருமை அப்படின்னாராம். அதுக்கு அடுத்தவர் பதில் சொன்னாராம், சுவாமி உமக்கு தெரியுமோ இல்லையோ, அன்னம் பாலையும் நீரையும் பிரித்து அறியும் சக்தி உண்டது தெரியுமோ சுவாமி? அந்த சக்தியை அது இழந்துடுத்து, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே முதலாம் அவர் சொன்னாராம், அது எப்படி அந்த சக்தியை இழக்கும்? அது பிரம்மதேவன் அன்னத்தை படைக்கும் போதே இருந்த சக்தியாச்சு, அதை ஏன் அது இழக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பதில் சொன்னாராம் 2ஆம் அவர், ஸ்ரீபாஷ்யகாரர் இருக்கார் தெரியுமோ சுவாமி? அவர் என்ன பண்ணார் தெரியுமோ? பிற மதத்தினர்கள்லாம் வாதத்துக்கு வந்தாலே அத்தனை பேரையும் வென்று விட்டார். அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமோ? இன்னும் யார் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், சந்திக்க தயாராக இருக்கேன் கர்ஜனை பண்ணார் சுவாமி.
அப்படி கர்ஜனை பண்ணி நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லா இடத்துலையும் பரப்பினார், வாதிகளை எல்லாம் வென்றார். அதனால் என்ன ஆச்சு தெரியுமா சுவாமி, இந்த எம்பெருமானுடைய சங்கம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தூய வெண்மையான புகழின் நிறம் வெண்மைன்னு சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்ரீ பாஷ்யகாரருடைய புகழ் வளர்ந்து 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 திக்கெட்டும் பரவி உலகமெல்லாம் பரவிட்டு, அதனால் என்ன ஆச்சு தெரியுமோ, உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் வெண்மையாயிடுதான். அதனால் இந்த அன்னத்துக்கு தெரியவே இல்லையா பால் எது தண்ணி எதுன்னு, ஏன்னா எல்லாமே வெண்மையாக தெரியறதான். அப்படிப்பட்ட புகழுடைய ராமானுஜருடைய புகழ் வாழி வாழி வாழியே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியார் மொத்தம். திருக்கோஷ்டியூர் நம்பி அவர் ரகசியார்த்தங்கள்லாம் சொன்னவர் ராமானுஜருக்கு. பெரிய நம்பி சமாஸ்ரயணமாச்சாரியன், திருமலை நம்பி மாத்துலர், அவர் ஸ்ரீமத் ராமாயணத்தை அதனுடைய ரகசிய அர்த்தங்களையெல்லாம் உபதேசம் பண்ணவர். திருமாலை ஆண்டான் பகவத் விஷயத்தை சொல்லி வச்சவர். திருவரங்க பெருமாள் அரையர், அவர் என்ன பண்ணார் தெரியுமோ, திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்படி 5 ஆச்சாரியர்கள் சுவாமி ராமானுஜருக்கு. ஆச்சாரிய பக்தி அபாரமாக நம்ம ராமானுஜருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகைக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து முதல் தடவையாக போனாராம். ரகசியார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த ஆச்சாரியனுடைய திருமாளிகை எங்கன்னு அந்த ஊரில் திருக்கோஷ்டியூரில் உள்ளவாளை விசாரிச்சாலாம். இதோ இந்த திக்கு வழியாக போங்க சுவாமி, ராமானுஜரே இப்படி போங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அந்த திக்கை பார்த்த உடனே கைகூப்பி தண்டனிட்டுண்டே போனாராம் ஆச்சாரியனுடைய திருமாளிகை வரைக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி உடையவராம் திருவரங்க பெருமாள் அரையர். இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜருக்கு சொல்லி வச்சாரே. அவர் அரையர் சேவை முடிஞ்சு வந்தவுடனே மஞ்சள் நீரால் தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடியாக அலம்பி எதமாக பிடிச்சி விடுவாராம். தன்னுடைய ஆச்சாரியரான திருவரங்க பெருமாள் அரையர் அந்திம திசையில் இருந்தபொழுது அவர்கிட்ட கேட்டாராம் சுவாமி ராமானுஜர், தேவருடைய திருவுள்ளத்தில் இப்போ என்ன ஓடுறது, என்ன விஷயம் ஓடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அடியேன் அப்படின்னோடனே அவர் சாதிச்சாராம், திருவரங்கம். எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகாக கோத்திருக்கா இந்த வார்த்தையை. திருவரங்கம் 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 அப்படின்னாராம். தன்னுடைய ஆச்சாரியரான திருவரங்க அரையர் மிகவும் உகந்ததுனால திருவரங்கம்ன்ற வார்த்தை இவருக்கும் ரொம்ப உகந்த வார்த்தையாக ஆயிடுத்தான் சுவாமி ராமானுஜருக்கு. ராமானுஜர் ஆச்சாரியால்கிட்ட எப்படி ஒரு அபிமானம் வச்சுருந்தாரோ அதே மாதிரி அவருடைய 5 ஆச்சாரியர்களும் ராமானுஜர்கிட்ட ரொம்ப தன்னுடைய சிஷ்யன்கிட்ட அபிமானம் வச்சுருந்தாலாம். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு தடவை கோஷ்டியில் எல்லாரும் எழுந்தருளி இருந்தாலாம் சிஷ்யாலாம். அப்போ ஆச்சாரியரான பெரிய நம்பியும் இருந்தாராம். இப்போ பேச்சுவாக்கில் சுவாமி ராமானுஜர் சாய்ச்சாராம், திருக்கட்சி நம்பிகளுடைய நலம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, அவரை பார்த்து விசாரிச்சா தேவலாம் அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னாராம். அவ்வளோதான். மறுநாள் காத்தால ஆச்சாரியரான பெரிய நம்பி என்ன பண்ணாராம், அடியேன் காஞ்சிபுரம் போய் வரதனை சேவிக்கலான் இருக்கேன் அப்படின்னு திருவரங்கத்தில் தன்னுடைய சிஷ்யனான ராமானுஜர்கிட்ட சொன்னாராம். எதுக்கு ஆச்சாரியன் திடீர்னு வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்கிறார் அப்படின்னு புரியலையா. தேவரீர் பாக்கியமாச்சே வரதரை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு பதில் சொன்னாராம் ராமானுஜர். ஆனால் பெரிய நம்பி போனது வரதரை சேவிக்கிறதுக்கு இல்லையா, போயிட்டு திருக்கட்சி நம்பியை நலம் விசாரிச்சாராம். 2 நாள் ஆச்சான். வந்த காரியம் ஆயிடுத்து, அடியேன் கிளம்புறேன் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டாராம் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட. இப்போ திருக்கட்சி நம்பி சாய்ச்சாராம், வரதர் உற்சவம் வருதே, இன்னும் இருந்து சேவிச்சுட்டு போகலாமேன்னாராம். பெரிய நம்பி பதில் சொன்னாராம், வந்த காரியம் முடிஞ்சுடுத்து, நான் கிளம்புறேன்னாராம். வந்த காரியம் என்ன, தான் சிஷ்யன் சொல்லிட்டு இருந்தாரே திருக்கட்சி நம்பியை நலம் விசாரிக்கணும்னு, அதுக்கு தான் வந்தார். முடிஞ்சுடுத்து காரியம், வந்துட்டார். எம்பெருமானாரான பாஷ்யக்காரரான ராமானுஜருக்கு ஆச்சாரிய அபிமானம் எப்படி அதிகமோ அதே மாதிரி அவருடைய சிஷ்யர்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப அபிமானம் அதிகமாக. கணக்கற்ற சிஷ்ய சம்பிருத்தி ராமானுஜருக்கு. அப்படியே சிஷ்யாலோடு அவர் அப்படியே நடந்து வந்தார்னா அந்த எழுந்தருளுற கோலமே அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸ்ரீரங்கவாசிகள்லாம் பின்னோடியே போவாளாம் அந்த அழகை சேவிக்கிறதுக்காக. பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரம் இருக்குது. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள் 4வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்து உரைப்பனூர் மறை பெருந்தி வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. இது திருவரங்கத்தை பற்றின பாசுரம். இதில் சிறப்புடைய மறையவர் அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது எப்படி சொல்லுவாளாம்,
திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த மாதிரி சிஷ்யாலெல்லாம் ராமானுஜர் எப்படி அபிமானித்திருந்தார், அதுபோலவும் உடையவரான ராமானுஜரை பெரிய நம்பி முதலிய ஆச்சாரியர்கள் எப்படி திருவுள்ளம் பற்றி இருந்தார்கள், அதுபோலவும் சீடர்களை பெற்றுள்ள மறையவர்கள் வாழும்படியான திருவரங்கம் அப்படின்னு கொண்டாடுறாளாம். அந்த பாசுர வியாக்கியானத்தில் எப்படி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களையெல்லாம் உகந்திருப்பாரோ, எப்படி ராமானுஜருடைய அவருடைய ஆச்சாரியர்கள் ராமானுஜரை அபிமானித்திருப்பாளோ, அந்த மாதிரி சீடர்கள் உடைய மறையவர்கள் வாழ்கின்ற ஊர் திருவரங்கம் அப்படின்னு அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறா. மேலும் இந்த குரு பரம்பரைங்கிறது என்ன தெரியுமா, அது ஒரு பெரிய மணியாலான ஒரு ஹாரமா. அந்த ஹாரத்தில் நாயகக்கள் டாலர்னு சொல்வா இல்லையா, அந்த டாலர் மாதிரி சூரியனை விட மிகவும் பிரகாசமாக இருக்காராம். யார்? நம்ம பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அமுனா தபதானி சாயி பூம்னா அமுனா தபநாதி சாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. பெரிவா பண்டிதாள் மகான்கள் இவாள்லாம் குரு பரம்பரையை ரொம்ப கொண்டாடுறாளாம். ஏன்னா அந்த குரு பரம்பரைன்றது ஒரு மணியான ஹாரமாக வச்சுட்டா, மணியாலான ஹாரமா, அந்த ஹாரத்து நடுவில் டாலராக இருக்காராம் சுவாமி ராமானுஜர். அதனால எப்படி இருக்கான், பளபளன்னு அப்படியே பிரகாசிக்கிறதான் குரு பரம்பரை. இந்த ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த அவருடைய ஆச்சாரியர்கள்லாம் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தால் பெருமை பெற்றார்கள். ராமானுஜருக்கு பின் வந்த அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே பெருமை பெற்றார்கள். சிஷ்யர்கள் எண்ணிலடங்காத சிஷ்யர்கள்னு சொல்கிறோம். அதில் விசேஷமாக சில பேரை நம்ம சொல்லலாம். சுவாமி கூரத்தாழ்வான், முதலியாண்டான், கிடாம்பியாச்சான், வடுகணம்பி, பிள்ளை உரங்கா வில்லிதாசர், எம்பார், இந்த மாதிரி விசேஷமாக இவாளெல்லாம் சொல்லலாம். இவாளோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துட்டு அவளுடைய ஆச்சாரிய பக்தியை நாம் அனுபவிக்க போகிறோம் இன்னிலேருந்து ஆரம்பித்து. இது கடலை கையிட்டு காட்டும் முயற்சின்னு சொல்லுவா. அந்த மாதிரி கடலை கையிட்டு காட்டும் முயற்சியை தான் அடியன் எடுத்திருக்கேன். எங்கள் கதியே ராமானுசமுனியே அப்படின்னு வாழ்ந்த ராமானுஜருடைய சிஷ்யர்கள் சிலருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, சில சம்பவங்களை மட்டும், எல்லாத்தையும் இல்லை, கடலை கையிட்டு காட்டுமா போல முயற்சியில் இறங்கியிருக்கேன். அடியார்கள், ஆச்சாரியர்கள், திவ்ய தம்பதிகள் எல்லாருடைய அனுகிரகத்தையும் பிரார்த்திக்கிறேன். நாளை முதல் அனுபவிப்போம். இந்த சம்பவங்களை வச்சுட்டு சிஷ்யாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அபிமானம், ஆச்சாரிய பக்தி இருந்ததுன்றதை அனுபவிக்க முயற்சிப்போம். கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுசா ராமானுசா எங்கள் ராமானுசா ராமானுசா எங்கள் ராமானுசா. நமஸ்காரம்.